ஹாய் மக்களே வணக்கம் வெரி குட் ஈவினிங். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2023-24க்கான யூனியன் பட்ஜெட் இன்றைக்கி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலடைல் மார்க்கெட் அப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பு, செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டவுன். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து மார்க்கெட் எந்த மாதிரி லெவலில் வந்து ட்ரேடபிள் லெவல் என்னென்ன நாளைக்கு ட்ரேடபிள் லெவலுங்கிறத பார்ப்போம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி வந்து லைவ் மார்க்கெட் கனெக்ட் பண்ணுறோம், ஜூம் மீட்டிங்லாம் ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்ளை ஜோனாக இருந்தது. இன்றைக்கி வந்து பாருங்கள் அந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்ப டிமாண்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகிருக்கு. பாருங்கள் ப்ரைஸ் பட்டுட்டு மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிமாண்ட் ஜோனாக ரிவர்ஸில் வேலை செய்யும். அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் சப்ளை ஜோன் ஃபெயிலியர் ஆச்சு, டிமாண்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆயிடுச்சுங்க. மார்க்கெட் 90 டிகிரியில் வந்து விழுந்திருக்கு. ஓகே, இப்போது நாளைக்கு வந்து என்னென்ன லெவல் வந்து பை லெவல் செல் லெவல் அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். இப்போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 39,800க்கு கீழே தாங்க ஸ்ட்ராங் செல். இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட் நல்ல செல் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இங்கிருந்து யூ-டர்ன் போடலாம் மார்க்கெட். ஏன்னா பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த லோ டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிருக்கு பாருங்கள். ஸோ மேபி வந்து நாளைக்கு வந்து இந்த லெவல் உடஞ்சதுன்னா, அதாவது 39,800க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி செல் ஆகும் மார்க்கெட் நாளைக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்சைடு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 43,000க்கு மேலே தாங்க ஸ்ட்ராங் அப்பே. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, எங்கே இருந்துன்னா இந்த 41,250 இந்த லெவலில் கூட வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கலாம். ஓகே, ஸோ இந்த லெவலில் இருந்துச்சு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, ஏன்னா நாளைக்கு வந்து இந்த லெவல் உடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சாட் வந்து நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலாக பாருங்கள் இது வந்து சப்ளை ஜோன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிட்டு அது வந்து பாருங்கள் டிமாண்ட் ஜோனை வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக. 41,200லேருந்து 42,200 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம கொடுத்து வந்து பாருங்கள் இது வந்து 1:2:3:4:5 1:6 ரேஷியோவே கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி லோயர் டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சைமல்டேனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நடந்துட்டு போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்னால மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்துருங்க. ப்ரைஸ் சடன் ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகே, இதுதான் டவுன் ட்ரெண்டு. இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்க்கும்போது இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்காக உடஞ்சதுன்னா நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 39,800 வந்து உடையணுங்க. இந்த லெவல் உடஞ்சதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. அதே மாதிரி அப்சைடுக்கு பார்க்கும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணுங்க நமக்கு வந்து. ஏன்னா இந்த 42,200 இந்த 200க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். நிஃப்டி வந்து 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டில் இந்த லெவல் வந்து பாருங்கள் இந்த சப்ளை ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த லெவல் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு அதுக்கடுத்த சப்ளை ஜோனுக்கு வந்து மார்க்கெட் போய்ட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குங்க. ஓகே, இப்போது திரும்ப மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ராங் செல் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 17,500க்கு கீழே க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து செல் செட் போகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 500க்கு கீழே 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோசிங் ஆகணும். க்ளோசிங் ஆனால் மட்டும் தான் நம்ம வந்து செல் செட் போகலாம். ஓகே, அப்சைடு பார்க்கும்போது நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா நம்ம வந்து அப்சைட் போகலாம் நிஃப்டி நாளைக்கு. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ், பை லெவல் செல் லெவல். நெக்ஸ்ட் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் நமக்கு வந்து சொல்லுது மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்கள் இந்த லெவல் வந்து ஃப்ரெஷ்ஷான ஜோனாக இருக்குது டவுன் ட்ரெண்டுக்கு. ப்ரைஸ் வந்து இப்போ நாளைக்கு வந்து இந்த லெவல் வந்து கேப் அப் ஆகிட்டு இங்கிருந்து இந்த லெவல் வந்து டவுன் ஆகலாங்க. ஓகே, இது வந்து டவுன் சைடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப் சைடு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 18,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா மட்டும்தான் நம்ம வந்து அப் சைடு போகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த 17,500 வந்து ஸ்ட்ராங்காக கீழே க்ளோசிங் வச்சுதுன்னா மார்க்கெட் நம்ம இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகே, இந்த லெவல் வந்துச்சு நீங்கள் வந்து பை லெவல் செல் லெவல் எடுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க் இன்னும் வந்து ஹை வாலடைலாக இருக்கும். சின்ன கேபிட்டல் வச்சிருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து ஃப்ரைடே இல்லை மண்டேலேருந்து ட்ரேட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஏன்னா கேபிட்டல் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் நம்ம வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணவே முடியும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன ரிஸ்க் இருக்கிற ப்ரீமியமாக எடுத்து வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் அப்படிலாம் விட்டுருங்க, மண்டே பார்த்துக்கலாம், ஃப்ரைடே மண்டே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பாய், ஹாவ் அ நைஸ் டே.